இது என்ன? பிரபு திடீரென்று கூர்ம அவதாரத்தை எடுத்திருக்கிறார். காரணம் இந்திரதேவா, இந்த இயற்கையானது இந்த உயிரினத்துக்கு ஒரு திடமான முதுகை கொடுத்திருக்கிறது. இது ஒரு அற்புத கவசம். இதனால் மந்திராச்சல பருவதத்தையே தன் முதுகில் சுமந்து கொள்ள முடியும். இரும்பு போன்ற உறுதியான முதுகு இது மந்திராஜல பர்வதத்தின் ஆதாரமாக விளங்கும். இது ஒரு அற்புத உயிரினம். உள்ளுக்குள் மிகவும் மென்மையாக இருக்கும். நாராயணர் மென்மையான அன்பைப் போலவே. அதாவது பிரபு, என்ன சொல்கிறீர்கள் தேவரிஷி? புரியவில்லையா இந்திரதேவா? நமது நாராயணர் அவரது அடுத்த அவதாரமான கூர்ம அவதாரத்தை எடுத்திருக்கிறார். இது மந்தார பர்வதத்தை தன் முதுகின் மேல் சுமக்கும். இந்த கூர்ம அவதாரம் மந்திராச்சலத்தையும் இந்த கடலையும் கடைவதற்காக ஆதாரமாக விளங்கும். ஒரு வழியாக அன்பு மற்றும் முயற்சிக்கு பின்னால் பழிவாங்கும் எண்ணம் தோற்றுவிட்டது. நாராயணரின் இந்த அற்புதமான அவதாரத்தை இந்த உலகம் கூர்ம அவதாரம் என்று போற்றப்படும். இந்த உலகம் கூர்ம அவதாரம் என்று போற்றப்படும். விருப்பத்தால் அல்லாமல் கர்மங்களாலேயே தங்களை அடைய நினைக்கிறேன் தேவி. சமுத்திர மந்தனம் மீண்டும் ஆரம்பமாகட்டும், ஆரம்பமாகட்டும், ஆரம்பமாகட்டும்.
நான் இருக்கும் வரை ஒருபோதும் நாராயணனால் வெற்றி காண இயலாது. நான் ஒருபோதும் இதை நடக்க விட மாட்டேன். நாராயணரே, மீண்டும் மலை தடுமாற்றம் அடைகிறது. இது தொடர்ந்து நடந்தால் கடலை கடையவே முடியாது பிரபு. இது சாகரராஜன் செய்யும் சதியாகவே இருக்கும். இதற்கு முழு காரணம் நாராயணர் தான். ஒரு தேவராக இருந்தும் கூட சாகரராஜன் இவர்களை விரோதியாக நினைக்கிறார். காரணம் ஒன்றுதான் அசுரமாதா. தாங்களும் இவ்வாறே இருந்தீர்கள். அதாவது பழி வாங்கும் எண்ணம். அது நம்முடைய அடையாளத்தை அழித்துவிடும் தாயே. சாகரராஜன் மனதிற்குள் எரிந்து கொண்டிருக்கும் அக்னி, தீய எண்ணங்கள் இந்த மந்தனத்திற்கு பிறகே அழிந்து போகும். முதலில் நாராயணன் எங்கள் வாழ்க்கையின் சமநிலையை இழக்க வைத்தார். நான் அவர் செய்யும் சமநிலையை இழக்க வைப்பேன். அவர் இந்த சிருஷ்டியின் சமநிலையை தாங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் சமநிலையை உங்களால் என்ன செய்ய முடியும்? நாராயணரின் சமநிலை அவரது குணமாகும். அதோடு அவர் கடமையாகும். அதை ஒருபோதும் இழக்க மாட்டார். நாராயணர் இருக்கும் வரையில் சமநிலையை ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சமநிலையின் தெய்வமாவார். எங்கு நாராயணன் இருக்கிறாரோ அங்கு சந்தேகம் இருக்காது. சமநிலை நிலைத்திருக்கும். நாராயணர் தன் கடமையை செய்து கொண்டிருக்கிறார்.
நீங்கள் உங்கள் கடமையை செய்யுங்கள். இந்த சாகர் மந்திரத்தை தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பிடிவாதத்தை விடுங்கள். நாராயணர் விரும்புவதை அவரிடம் கொடுத்து விடுங்கள். சிரிக்கிறார்கள். பலவீனமான தேவகணங்களால் எதுவும் செய்ய இயலாது. இதை கடைவதற்கு எனது சக்திசாலியான மகன்களை பார்த்துக் கொள்வார்கள். வாசுகியை இழுங்கள். மகாராஜா பலி, இது அசையவில்லை என்றால் மந்திரம் நடக்காது. அசுரர்களே, இன்னும் பலமாக இழுங்கள். இந்த பர்வதத்தின் மேல் சாட்சாத் நாராயணர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பருவத்தை யாரால் அசைத்துவிட முடியும்? மகாராஜா பலி, இதை இழுக்க முடியவில்லை. அற்புதம். மேலே கீழே முன்னேயும் பின்னேயும் எல்லா இடத்திலும் நாராயணரை இருக்கிறார்.
நீங்கள் அனைவரும் ஒரு மாத்தியம்தான். நாராயணரே, உங்களை போற்றி வணங்குகிறேன். உங்களது லீலை மிக அற்புதமானது. நாராயணர் சாகர் மந்திரத்தை தொடங்கிவிட்டார். நீங்களும் உங்கள் ஆத்ம வந்தனத்தை ஆரம்பியுங்கள். அதன் மூலம் உங்கள் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களும் வெளியே வந்து விடட்டும். உங்கள் மகனை நீங்கள் இழந்ததால் நீங்கள் மட்டுமல்ல, நாராயணரும் வருத்தப்படுகிறார். அவர் எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்களிலும் குடிகொண்டிருக்கிறார். அவர் கர்மாவிலும் இருக்கிறார், கர்மாவின் பலனிலும் இருக்கிறார். நான் உங்களுக்கு புரிய வைக்கும் முயற்சிகள் எல்லாம் முடிந்துவிட்டது. இப்பொழுது இந்த விளைவுகளை இந்த மந்தனம் காட்டிவிடும். விளைவுகளை நான் காட்டப் போகிறேன். நான் காட்டும் விளைவு காலனை விட மிக பயங்கரமானது. நான் காட்டப் போகும் விளைவுகள் காலனை விட ஒரு நொடியில் அழித்து காட்டிவிடும். என்னையா கடைய வந்திருக்கிறீர்கள்? ரத்தினம் மற்றும் அமிர்தத்தை பெற பார்க்கிறீர்களா? இப்படி கடைவதால் உங்களுக்கு இதுதான் கிடைக்கப் போகிறது. எல்லாவற்றையும் ஒரு நொடியில் அழிக்கக்கூடிய மரணத்தின் விஷம் என்று கூறப்படும் காலகூட் இந்த உலகம் சமுத்திர மந்தனத்தின் முடிவை காணப்போகிறது. ஆனால் நாராயணர் மட்டுமே அறிவார். அவர் தன்னுடைய லக்ஷ்மிக்காக பல இன்னல்களை அவர் அனுபவித்தார், பல துன்பங்களையும் எதிர்கொண்டார். இந்த கஷ்டமெல்லாம் ஒன்றுமில்லை லட்சுமி. உண்மையான கஷ்டங்களையும் வருத்தங்களையும் அவர் இனிதான் அனுபவிக்கப் போகிறார். மந்தார பர்வதத்தை சுமப்பதற்காக அவர் கூர்ம அவதாரத்தை பூண்டார் அல்லவா? அதன் முதுகுதான் மிக கடுமையானதாக இருக்குமே தவிர அதனுடைய உடல் மிக மென்மையாகத்தான் இருக்கும். அதுவும் கடுமையானதாக இருந்தாலும் இந்த கொடிய விஷத்திற்கு முன்னால் எல்லாம் உருகி போய்விடும்.
போற்றுதல். ஓர் தாய் தன்னுடைய குழந்தையை காக்கும் பொழுது, அந்த குழந்தையை அலங்கரிக்கும் பொழுது தீய கண்கள் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக திருஷ்டி போட்டு வைக்கிறாள். அப்போது அந்த மழலை குழந்தையிடமிருந்து அவளுக்கு எந்த போற்றுதலும் கிடைக்காது. ஆயினும் அவள் முழு முயற்சியும் எடுக்கிறாள். தன்னுடைய கடமைகளை அவள் நியாயமாக செய்கிறாள். இதே போன்று ஒரு மனிதர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ்க்கையின் கர்மாக்களை செய்துவிட்டால் அவன் உண்மையான சுகத்தை அனுபவிப்பான். அதனால் நமக்காக இல்லாமல் அடுத்தவர்களுக்காக எந்த பலனும் எதிர்பார்க்காமல் செய்யுங்கள். அப்பொழுதுதான் கடவுளின் போற்றுதலாக வைகுண்டத்தை அடையலாம்.